கட்டுரை முளையிலேயே வெறுப்பு. பார்ப்பனர் தங்கள் குழந்தைகளை சிறு பிராயம் முதற்கொண்டே நம்மை தாழ்ந்த ஜாதியார் என்று நினைக்கும்படி பழக்கி வருகிறார்கள். அதாவது தங்கள் குழந்தைகளை அடி அடி, அவள் மீது படாதடி, அவள் சூத்திரச்சீட்டி, அவள் மீது பட்டுவிட்டையே, போய் பாவாடையை நனைத்து குளித்துவிட்டு வா என்று பெண் குழந்தைகளுக்கும், அடே சூத்திரன்கள் மேலெல்லாம் பட்டு அவன்களை தொட்டுட்டு வந்துட்டையே, போ போ போயி குளிச்சூட்டு வா என்றும், பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு போனவுடன் பாவாடையை அவிழ்த்துவை, துண்டை அவிழ்த்துவை என்றும் சொல்லி நம்மிடம் அதுகளுக்கு ஒரு இழிவே சொல்லி கற்பிக்கிறார்கள். அந்த குழந்தைகள் ஏதாவது, ஏனம்மா பள்ளிக்கூடத்திற்கு போனதற்காக துண்டை அவிழ்த்து வைக்கச் சொல்லுகிறாய் என்று கேட்டால், என்னடி அங்கு போய் சூத்திர குட்டிகளோடு நெருங்கி உட்கார்ந்து அவர்களையெல்லாம் தொட்டுவிட்டு இங்கு வந்து வீட்டிற்குள் புகலாமா என்கிறார்கள். இதிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு முளையிலிருந்தே பிராமணரல்லாதாரிடம் அருவருப்பும், அவர்கள் தொடக்கூடாத ஜாதி என்கிற உணர்ச்சியும் ஏற்பட்டு விடுகிறது. இந்த கொடுமைகளையெல்லாம் நமது பெரியவர்கள் அறிந்தேதான் பார்ப்பனன் என்பது அமங்கல வஸ்து என்றும், அவனைக் காண்பதே சகுனத்தடை, அதாவது கெட்ட சகுனம் என்றும், நாம் போகும் காரியங்கள் அவன் கண்ணுக்கு தெரிந்தால்கூட அவற்றை கெடுத்துதான் வாழ பார்ப்பான் என்கிற எண்ணமும் அதில் வைத்து அவ்வளவு தாழ்மையாய் கருதி அனுபவத்தில் நமது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து வந்தார்கள். ஆனால் நாம் அவற்றையெல்லாம் மறந்து அதற்கு நேர் விரோதமாய் பார்ப்பனர் எழுதி வைத்ததை ஒப்புக்கொண்டு நாமும் நம்ம குழந்தைகளுக்கு ஐயர் மேல் பட்டுவிடாதே, அம்மாமி மேல் பட்டுவிடாதே, அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுவதுடன் நாமும் நம்மை தாழ்ந்தவர்கள் என்றே நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆதலால் நமது குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூட படிப்பிலிருந்தே இதையொரு பாடமாய் வைத்து இவைகளின் உண்மைகளைப் பற்றி சொல்லிக் கொடுத்து அவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தை மாற்ற தகுந்த ஏற்பாடு செய்து வந்தால்தான் நமது சுயமரியாதையினையாவது அடைய முடியும். குடியரசு கட்டுரை செப்டம்பர் 5, 1926.